ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 23 ஆகஸ்ட் 2025. அன்பான பாப்தாதா, அன்பில் மூழ்கும் குழந்தைகளாகிய நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, बाप का बच्चों से इतना प्यार है जो अमृत वेले से ही बच्चों की पालना करते हैं. பாபாவிற்கு குழந்தைகள் மீது அவ்வளவு அன்பு இருக்கிறது, அதனால் அமிர்த வேலை முதல் நம்மை அவர் பாலனை செய்கிறார். दिन का आरंभ ही कितना श्रेष्ठ होता है. அப்ப யோசிச்சு பாருங்கிறாரு, ஒரு நாளினுடைய ஆரம்பமே எவ்வளவு சிரேஷ்டமா இருக்கு. காலங்கத்தாலையில பாபா நம்மளை எழுப்புறாரு. स्वयं भगवान मिलन मनाने के लिए बुलाते हैं, रूरियान करते हैं, शक्तियां भरते हैं. பாபா ஸ்வயம் பகவான் சந்திக்கிறதுக்காக நம்மை கூப்பிடுறாரு, சந்திக்கிறதுக்காக நம்ம அழைக்கிறாரு. குழந்தைகளே, என் இனிய செல்லமான குழந்தைகளே, எழுந்திருங்கள், என்னுடைய காதலிகளை எழுந்திருங்கன்னு அதிகாலை நேரத்துல நம்மளை கூப்பிடுறாரு, நம்மோட பேசுறாரு. பேசுறது மட்டுமல்லாமல், நம்ம சந்திக்கிறது மட்டுமல்லாமல், அந்த நேரத்துல ஆத்மாவுக்கு தேவையான சக்தியை நிரப்புறாரு. பாக்கி மொஹபத் கே கீத் ஆப்கோ உட்டாத்தே. சோ பாபாவினுடைய அந்த அன்பான பாடல் அதுதான் நம்மை எழுப்புகின்றது. சோ எது நம்ம எழுப்புதான்? பாபா நம்ம அன்பா கூப்பிடுறதுதான். கித்தனா ஸ்நேக சே புலாத்தே உட்டாத்தே மீட்டே பச்சே பியாரே பச்சே ஆவோ. சோ பாபா என்ன பண்றாரா, காலை நேரத்துல ரொம்ப அன்பா நம்மளை எழுப்புறாரா, என்னுடைய இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, வாருங்கள். तो इस प्यार की पालना का प्रैक्टिकल स्वरूप है सहज योगी जीवन. ஆக இந்த ஒரு அன்பான பாலனை அவர் இவ்வளவு கொடுக்கிறாரா, நம்ம காலங்காத்தால நம்மளை எழுப்புறாரு, இரவு வரைக்கும் நம்ம பின்னாடியே இருக்கிறாருன்னா, அந்த பாலனைக்கான ரிட்டர்ன் பாபா என்ன சொல்றாருன்னா, சகஜ யோகி வாழ்க்கை. அதாவது நமக்கு யோகாங்கிறது ஒரு கடினமான விஷயமா இருக்கக்கூடாது. பாபான்னு அந்த யோகம் வந்துடணும், அந்த நினைவு வந்துடணும். புத்தி உடனே மேல போனா அன்புல மூழ்கிடணும். சோ அந்த அன்பிற்கான பிரதிபலன் பாபா இதைதான் எதிர்பார்க்கிறார். வேற பெருசா நம்ம கிட்ட இருந்து அவர் எதுவுமே எதிர்பார்க்கறதே இல்லை. சகஜ யோகி வாழ்க்கை, இதுதான் நாம அவருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரூஃப் அல்லது ரிட்டர்ன் அப்படின்னும் சொல்லலாம். நல்லது. ஓம் சாந்தி.